ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். தீவிரவாதிகள் இப்போ அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற கைதிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. ஹெட் சொல்றா, அவங்க எல்லாருக்கும் 10 மினிட்ஸ் தான் டைம், யாரும் பசிக்கலன்னு அப்புறம் சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்க சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ 10 நிமிஷம் கழிச்சு உங்க மிச்சம் மீதி எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நாங்க எப்ப சாப்பாடு கொடுக்குறோமோ அப்பதான் உங்களால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றான். கண்ணம்மா லட்சுமிக்கு ஊட்டி விடுறாங்க. பாரதியை நீங்களும் சாப்பிடுங்க டாக்டரப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பசிக்கல அப்படின்னு பாரதி சொல்றாரு. எனக்கு நீங்க ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. லட்சுமிக்கு பாரதி இப்போ ஊட்டி விடுறாரு. லட்சுமி பாரதிட்ட கேக்குறாங்க, அவங்க கூட வந்த இன்னொரு அங்கிளை தான் தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி ஆமான்னு சொல்றாரு. பாவல்ல அந்த அங்கிள், அவருக்கு என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்ல, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க லட்சுமி. பாரதி மனசுல நினைக்கிறாரு, என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி என் கூட வந்த ஒருத்தர் சுட்டுட்டீங்களே, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. பாரதி இப்போ அந்த ஹெட்டிட்ட சொல்றாரு, நாளைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாரதியை இப்ப கூட்டிட்டு போறாங்க. பாரதி சொல்றாரு, நாளைக்கு மினிஸ்டருக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷனுக்கு தேவையான மெடிசின்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆபரேஷன் பண்ணலான்னு தானே உள்ள வந்தீங்க, வரும்போது மெடிசனை கொண்டு வரலையா அப்படின்னு அவன் கேட்கிறான். மினிஸ்டரோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணி அவருக்கு என்ன மெடிசன் தேவைப்படுதுன்னு பார்த்து தானே வாங்க முடியும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வாங்க அப்படின்னு அந்த தீவிரவாதி சொல்றான். இப்ப பாரதி அதுல மெடிசன் எழுதுறாரு. என்ன டாக்டர் தெளிவா எழுத மாட்டீங்களா, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே புரியல அப்படின்னு அவன் சொல்றான். பாரதி சொல்றாரு, எந்த டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சிச்சு, நீங்க ஃபார்மசில போய் கொடுங்க, அவங்க புரிஞ்சு எடுத்து கொடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், இந்த பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம டீம்ல சேர்ந்த டாக்டர்கிட்ட போய் கொடுங்க, அவங்கள செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க, இது ஹார்ட் சர்ஜரிக்கு சம்பந்தப்பட்ட மெடிசனான்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். பாரதியை எங்க இருந்து கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கே போய் விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். மறுபடியும் லட்சுமி கிட்டக்க வந்து பாரதி உட்காடுறாரு. தீவிரவாதிகள் சொல்றாங்க, யாரும் பேசாம தூங்குங்க, இது தூங்குற நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க நர்ஸ் ஒருத்தவங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகள் சொல்றாங்க, உங்களை தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான். அங்க ரெஸ்ட் ரூம்ல வச்சு அந்த நர்ஸ் கிட்டக்க மிஸ்பிஹேவ் பண்றான். அந்த நர்ஸ் அழுதுட்டே வெளியில வராங்க. என்னாச்சு அப்படின்னு பாரதி கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி புரிஞ்சுக்கிறாரு, கூட போன தீவிரவாதி தான் ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கிறான் அப்படின்னு. பாரதி அவனை கோபமா முறைச்சு பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.